எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள், என்னை காப்பாற்றி விட்டார்கள். சாதாரண மக்களுக்கு நெஞ்சுவலி வந்தால் என்ன ஆகும் என்று. அதே ஐயா பிரபஞ்சன் அவர்கள் அவருடைய மகன் பிரான்சில் பணி செய்கிறார். பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸுக்கு போகும்போது மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சி சென்றிருக்கிறார். அவருடைய மகன் பிரான்ஸில் மருத்துவமனையை பார்த்தவர் எழுதியது, இந்த மருத்துவம் என் தேசத்து மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்று எழுதுகிறார். அதை போலவே உங்கள் பிள்ளைகள் ஏங்கி உலக தரத்திற்கு என் சொந்தங்களுக்கு மருத்துவத்தை தரமாக சமமாக சரியாக இலவசமாக மருத்துவத்தை வழங்குவது என்ற கனவோடு நிற்கிறோம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலையில் இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம். இதை கிடைப்பதற்கு வழி நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், அனைத்து துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர்களுக்கு முடியவில்லை என்றாலும் அவர்கள் குடும்பத்தினருக்கு முடியவில்லை என்றாலும் அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றி விடுவோம். சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.